ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியை வச்சு 1 கிலோ சிக்கன் போட்டு 1 கிலோ அருமையான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு கற்றுக்கலாம். வாங்க இந்த பிரியாணி செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1 கிலோ இந்தியா கேட் அரிசியை வாங்கி வச்சுருக்கோம். அரிசியை நம்ம வாங்கி இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பால், பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம், புதினா கிள்ளி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி, இதில் எல்லா அளவும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். மல்லியும் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், ஒரே ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். வாங்க இந்த வீடியோவை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அருமையான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பாதாமில் இந்த பாலை நம்ம ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் நம்ம இந்த 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான பாத்திரத்தை ஏற்றிக்கலாம். பிரியாணி கொஞ்சம் டபரா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 200 கிராம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து கடலை எண்ணெய், SVS கடலை எண்ணெய், ரீஃபண்ட் கடலை எண்ணெய் வாங்கி வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் சும்மா ஒரு 3 கிராமு அப்படி போட்டால் போதும். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 400 கிராம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 400 450 கூட போடலாம், 400 தான் போடணுன்னு கிடையாது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுதான் பிரியாணிக்கு முக்கியமான ஒரு ப்ராசஸ். அப்போ சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக பிரியாணி கெட்டு போகாது. வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கும். பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு பார்த்தீங்கன்னா 75 கிராம் பூண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து உற்பத்திக்கு நம்ம ஒரு கொஞ்சம் பாதி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், மீதி எண்ணெயில் ஆட் பண்ணுவோம். உப்பு ஒரு 40 கிராம், சால்ட்டு, தயிர் ஒரு 150 ml, தயிர் 150 200 கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம இதான் மசாலா, அடுத்து நம்ம போட போகிற மசாலா தான் இந்த பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, தயிர், இதை நம்ம ஆட் பண்ணோம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு தேவையான எண்ணெய் தண்ணியை வச்சாச்சு, நல்லா கொதிச்சு வரும். கண்டிப்பாக நம்ம சோறு தண்ணி மெயின் நம்ம உலை வச்சா தான் அந்த தண்ணி தான் நம்ம பகாருக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். வெங்காயத்தை பொறுமையாக வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹீட்டாக வச்சிடாதீங்க. ரொம்ப ஹை ஃபீல்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக ஒன்று சரியாக வதங்காது. நீங்கள் மெல்லமாக அடுப்பு வச்சு வதக்குன்னா சீக்கிரமாக வெங்காயம் நல்லா ஒரே மாதிரி வதங்கி வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, தயிர், மிளகாத்தூள், உப்பு அந்த மசாலா இதில் கலந்துக்கலாம். மசாலாவை கலந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம சுடு தண்ணி நம்ம ஆல்ரெடி உழ வச்சுருக்க தண்ணியிலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மசாலா நல்லா அந்த பூண்டு நல்லா வதங்கி வருது. இந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. மசாலா நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி, புதினா, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா சேர்த்துங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க போதும். பச்சை மிளகாய் எத்தனை போட்டேன்? பெரிய பச்சை மிளகாய் 2 நிமிஷம் வதக்கிட்டு போதுமா? நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 450 கிராம் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிங்க.
தக்காளி பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி 100 கிராம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிங்க. இந்த தக்காளி எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா பொறுமையாக வதக்கிட்டே இருங்க. நல்லா தக்காளி வதங்கி வரணும். மசாலா தக்காளி நல்லா வதங்கி வந்தால் உங்களுக்கு பிரியாணி அருமையாக கிடைக்கும். தண்ணி ஊற்றுனீங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கிட்டு வருது. நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. தக்காளி வதங்கி வருது. இன்னும் நம்ம கொஞ்சம் வதங்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இது அருமையான பாய் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில். பாருங்கள், இப்போ நம்ம சுடு கொஞ்சம் சுடு ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி மொத்தமாகவே இந்த 1 கிலோ பிரியாணிக்கு நீங்கள் ஒரு 700 to 600 மில்லி தண்ணி ஊற்றினா போதும், எம்எல் ஊற்றினா போதும். இது வெடி பிரியாணின்றதுனால. இதே நீங்கள் தம் பிரியாணினா தண்ணி இது மாறும். தக்காளி நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கழுவி நல்லா சுத்தம் பண்ணி சிக்கன் வச்சுருக்கோம், அதை பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வாங்கி நல்லா 2-3 வாட்டி கழுவி அதில் மஞ்சள் போட்டு நாங்கள் வச்சுருந்தோம். இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு நான் 1.5 கிலோ கறி போடுறேன். 1 கிலோ போட்டாலே போதுமானது. இன்னும் கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். அதான் அந்த மசாலாவோடு இந்த கறியை கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட இந்த சாரெலாம் அந்த கறியில் இறங்கட்டும். அப்படியே தண்ணி இந்த ஊற்ற தேவை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடும். நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீங்கள் கறி கிண்டக்கூடாது, பொறுமையாக கிண்டணும், இல்லைனா கறி உடஞ்சிரும். இப்போ நம்ம மறுபடியும் நமக்கு இந்த கறிக்கு தேவையான தண்ணியை நம்ம திருப்பி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி நீங்கள் சுட தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நான் சொன்னது போல் 600 to 700 ml தண்ணி இருந்தால் போதும். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம எடுத்தால் நல்லா பிரியாணி அந்த மசாலா கொதித்து வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டில் இருக்க தோசைக்கல் எடுத்து நீங்கள் வச்சுங்க. இது மாதிரி தோசைக்கல் வச்சு நீங்கள் தம் போடும்போது கீழே உங்களுக்கு சாப்பாடு அடி பிடிக்காமல் வரும். தோசைக்கல் மேலே திருப்பி நம்ம மசாலா ஏற்றியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சா நல்லா கொதித்து வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இப்போ உள்ள தண்ணி கொதித்து வந்துருச்சு. அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பிரியாணி மசாலாவில் எந்த அளவுக்கு உப்பு இருக்குதோ அதே உப்பு தான் குறையாக இருக்கணும். இதில் ஒரு 40 கிராம் உப்பு போட்டுங்க. ரெண்டுத்தையும் சரி பாருங்கள், உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருக்கோம். மசாலா எப்படி நல்லா கொதிச்சு வந்து பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உப்பு காரம் பார்த்துருங்க. உப்பு காரம் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால் தேவைப்பட்டால் நீங்கள் நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்க பாதாம் பாலையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். எங்களோட கேட்டரிங்கில் கம்பல்சரி இந்த பாதாம் பால்லாம் நம்ம பிரியாணி செய்ய மாட்டோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணி உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன பாலும் ஒரு 50 கிராம் பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன், ஒரே ஒரு லெமன் ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி மசாலா நல்லா எல்லா சைடும் நல்லா கொதிச்சு வரணும். அதனால் பிரிஞ்சு நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. உலையும் நமக்கு வந்துடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ கழுவி ஊற வச்சு வச்சுருந்த அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே கட்டு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற தேவை. மற்ற அரிசினா பிரச்சனை கிடையாது. பாசனம் வச்சுன்னா இந்த கட்டு அரிசியில் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். நமக்கு இந்த அரிசி ஒரு 60% வந்தால் போதும். மீதி நம்ம தம்மில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை வெடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம்.
கரெக்டாக மசாலாவில் அந்த அரிசியை நல்லா எல்லா அரிசியும் மசாலாவில் முங்குற மாதிரி நல்லா மசாலா டிப் பண்ணி விடுங்க. அரிசியை பொறுமையாக இது பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் பாருங்கள், கலர் பார்த்து திரும்பி நீங்கள் செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. நல்லா அரிசி இது பண்ணி விட்டாச்சு. இப்போ லைட்டாக பின்னாடி பக்கமாக கரண்டியை திருப்பி இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ்ஸு. இப்போ பண்ணும்போது தான் மசாலா எல்லாம் அரிசியோடு அந்த மசாலா கலக்கும் உங்களுக்கு. மேலே கறி வந்துடக்கூடாது. கறி சப்போஸ் மேலே வந்ததுன்னா அந்த கறியை நீங்கள் திருப்பி உள்ளவே நீங்கள் லேசாக அமுக்கி விட்டுடணும். இப்போது மேலே விடிச்ச தண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி நம்மளுக்கு பத்தலை, நான் தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம கிட்டத்தட்ட தண்ணி போதுமானதாக ஆகிப்போச்சு. பாருங்கள், அரிசியும் ஒரே சேமாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். கீழே ஆல்ரெடி நம்ம தவா வச்சாச்சு. இப்போ கீழே நம்ம தவா வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 4 கொட்டாங்குச்சை பற்ற வச்சு நீங்கள் போட்டுங்க. அப்படி கொட்டாங்குச்சி இல்லைனா நீங்கள் வெடித்து வச்சு சுடு தண்ணி மேலே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொட்டாங்குச்சி போட்டிருக்கேன். நம்ம தம்மு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேருந்து 1/2 hour தம் ஆகணும். அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், கீழே இப்படி கொடுத்துருக்கோம் தவா வச்சு, மேலே நெருப்பு போட்டிருக்கோம். 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு. தம்மு பார்க்கலாம். அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள் எப்படி தம்மாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தியா கேட் அரிசியில் அருமையான சிக்கன் பிரியாணி வந்திருக்கு. சாப்பாடு இப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக அப்படியே சாப்பாடை லைட்டாக நீங்கள் மேலே திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் திருப்பி கூட நீங்கள் மூடி வைக்கலாம். சாப்பாடு நல்லா உங்களுக்கு ரஃப்பாக தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு சாப்பிட்டாகிடும். திருப்பி போட்டு நீங்கள் மூடி வைக்கணும் ஒரு 10 நிமிஷம். இது நல்லா நம்மளுக்கு ஆல்ரெடி சாப்பாடு சாப்பிட்டா வந்ததுனால நம்ம அது பண்ணல. கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டுருக்க வீடியோ நீங்கள் பாருங்கள். அருமையாக வந்திருக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நம்ம பையன் சாப்பிட்றாரு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். இது ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி. சூப்பராக இருக்குது சார்.